ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இது நாங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதில் அன்பாக்சிங் பண்ணி அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அது என்ன கம்பெனி, இதெல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம இந்த பாக்ஸை வந்து இதை வந்து அன்பேக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அமேசான் கவரோட தான் வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ண பின்னாடி உள்ளேருந்து வாட்ச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வாட்சோட பாக்ஸு. அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோட பில்லு. ஸோ அதை எடுத்து நான் வந்து ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாட்ச். இதோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆடியோ டிவைஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ இதோட மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ்ஃபிட் என்டியூ ஸ்போர்ட் எடிஷன். அதாவது ஒரு வந்து ஸ்போர்ட் எடிஷன்ஸ். இது வந்து ஒரு ஸ்போர்ட் வாட்ச்னே சொல்லலாம். ஸோ அப்படி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக பாக்ஸில் என்னென்ன ஓவர்வியூ, இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்க குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு படிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டச் கண்ட்ரோல். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு, அதே மாதிரி 20 டே பேட்டரி வந்து இதில் வந்து பேக்கப் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே க்ளவுட் பேசிஸ், அதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி அவங்க எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வியூ. அதே மாதிரி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ்ஃபிட் என்டியூ ஸ்போர்ட்ஸ் எடிஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ப்ளூ கலர். ஸோ இப்போ வாங்க நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்க டாப் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள அதோட வாட்ச்சு. நாய்ஸ்னு அவங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரேப்பரில் வந்து எழுதியிருக்காங்க ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்காக. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு இதோட குவாலிட்டி, பில் குவாலிட்டி எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கவே செம்மையாக இருக்குங்களா, பார்த்தீங்களா? உங்களுக்கு இதான் வந்து நாய்ஸ் வாட்ச்சு. பின்னாடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சில்வர் கோட்டிங்மாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் வந்து சார்ஜ் இதெல்லாம் போட்டுக்கிறது. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இங்கே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு. இங்கே அதே மாதிரி இங்கே நாய்ஸ்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணனால நீங்கள் பழைய மாடல் வாட்ச் மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்ல. இங்கே ஒரு லாக் மாதிரி ஒரு இது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுவும் தனியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது இது ரொம்ப ஈஸி. மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அது வந்து லாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே. ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து கழுறது, அதே மாதிரி மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸினே சொல்லலாம் அந்த வாட்சில். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை நான் இப்போ சைடில் வச்சிட்றேன். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. நார்மல் யூஎஸ்பி டைப் சார்ஜர் தான். ஸோ அதுவும் சார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து நாய்ஸ்னே உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து மென்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸ் பக்கம் இருக்கும். அதே மாதிரி வாரண்ட்டி கார்டுன்னு வந்து ரோஹித் சர்மா ஃபோட்டோ போட்டு ஒரு கார்டு ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம பாக்ஸ்குள்ளேயே வச்சிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே வந்து இங்கே ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக கொடுத்த இந்த நாய்ஸுங்கிறத வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை ஆன் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அது வந்து இப்போ நாய்ஸ்னு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆனங்காட்டு இன்டர்ஃபேஸு. ஸோ இதை நீங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதோட கண்ட்ரோல் எல்லாமே அதில் வரும். அதை வந்து நீங்கள் இதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இதுதான் இப்போ எப்படி நீங்கள் எம்ஐ ஃபிட்டில் வந்து பார்த்துருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன், அதே மாதிரி இதுக்கு ஒரு 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண பின்னாடி இந்த வாட்சுக்கு நம்ம வரலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. iOSக்கு வந்து ஆப் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா DA Fit. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ்ஃபிட். ஸோ இந்த நாய்ஸ்ஃபிட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதையும் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து
இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த DA Fit நாய்ஸ் ஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து DA Fit வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இந்த வாட்ச் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் எ டிவைஸ்ன்னு இருக்கா, ஆட் எ டிவைஸ் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பக்கத்தால் இருக்க இதை வந்து அது வந்து ஃபைன் பண்ணும் உங்களோட வாட்சை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மாடல் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டிங்னு வந்துருச்சு, கனெக்டட்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சிம்பிள் வந்து மாறிடும், ஒயிட்டாக இருக்கிறது ப்ளூவாக மாறும். ஸோ பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருந்தது ப்ளூவாக அங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற பேட்டரி இது கொண்டு எல்லாமே இதில் காட்டும். வாட்சில் வந்து என்னென்ன இது ஆப்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் ஓவராலாக 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுக்கான ஹோம் பேஜ். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ், அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நடந்துருக்கீங்க, கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கால்குலேட்டில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஆக்சிஜன் லெவல், அதாவது உடம்புல எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அதையும் இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட். இதை ஒன்ஸ் இந்த மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து இதில் வந்து சிங்க் ஆகி இதில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கேமரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருந்து அந்த அப்ளிகேஷன் மூலியமாக கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ 3 செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மியூசிக் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு மியூசிக் பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஏதோ ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து வாட்ச் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ப்ளே ஆகிற சாங் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணாலும் இங்கே பாஸ் ஆகும், மறுபடியும் இங்கே வந்து ப்ளே கொடுத்தீங்கனாலும் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் சாங்குக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் சாங் போனாலும் நீங்கள் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்க்கு வந்து போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் கண்ட்ரோலரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீத்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கைட் பண்ணும். ப்ரீத் இன் வந்து எவ்வளோ செகண்டில் எடுக்கணும், ப்ரீத் அவுட் வந்து எவ்வளோ செகண்டில் இதாகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ அதே மாதிரி மறுபடியும் அவ்வளோதான். இதுதான் மறுபடியும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது. இதே நீங்கள் வந்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வாட்ச்னு அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோடைய ஒர்க் எல்லாமே இது வந்து இதில் தான் இருக்கும். வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், அதே மாதிரி ஃபுட்பால், யோகா, ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணினீங்கன்னா இதில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க அதை வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட ஃபோன் மூலிமா நீங்கள் சிங்க் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் வாட்ச்னு மெயினாக சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒர்க் இது தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணோம்னா நீங்கள் மறுபடியும் அதை வந்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், பாஸ் அண்ட் ப்ளே பண்ணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் வாட்சுக்கான இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தள்ளிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். நோட்டிஃபிகேஷன்னா உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை யாரோ கால் பண்ணாங்களோ இதில் காட்டும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும்னா உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் DA Fit இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன இதுலேருந்துலாம் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் இதில் ஆன் பண்ணி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் சிங்க் ஆகி உங்கள் வாட்ச் மூலிமா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கால் பண்ணால் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால ஃபோன் வந்து ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எனக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் மெசேஜையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வந்து ரியலாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என் ஃபோனுக்கு வந்து இன்கமிங் கால் வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்களா அந்த இன்கமிங் கால் உங்களுக்கு வந்து காட்டும். அதே மாதிரி இதில் ரெண்டு வந்து ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை என் ஃபோனை வந்து மியூட் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணோம்னா இது மியூட் ஆகிக்கும், ஆனால் வந்து ரிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கால் வந்து எண்ட் ஆயிரும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் எல்லாமே இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் டெலீட் பண்ணால் கூட நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் கிளியராக கூட கொடுத்துக்கலாம். கிளியராக இல்லை டிக் கொடுக்கும், டிக் கொடுத்தீங்கன்னா ஓகே. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எனபிள் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து எனபிள் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து எங்கேயோ நீங்கள் மறந்து எங்கேயோ வச்சுட்டீங்க, அதை ஃபைன் பண்ணால் அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைன் சிம்பிள் கொடுத்தங்காட்டி இதை நீங்கள் வந்து
கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ஃபோனில் வந்து ரிங்கிங் வந்து அந்த தொடர்ந்து அந்த அப்ளிகேஷன் மூலிமா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் உங்கள் ஃபோனை லாகின் பண்ணால் போதும், ஆஃப் ஆயிரும். இது வந்து செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து செட்டிங்ஸ். இப்போ செட்டிங்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டாப் வாட்ச். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஆன் ஆஃப் இதெல்லாமே பண்ணிக்கலாம். பேக் வரதுக்கு நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ஸ்வைப் பண்ணால் பேக் போகிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து டெயிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வால்பேப்பர் மாதிரினே சொல்லலாம் பார்த்தீங்களா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்து புது வால்பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமாவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஎஃப் ஃபிட்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வாட்ச் ஃபேஸஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். ஹோம் பேஜ் வந்த பின்னாடி இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து செலக்டில் இது பண்ணி செகண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா செகண்ட் இது சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஒன்று கொடுத்தோம்னா தேர்டு மாறும். நீங்கள் இதில் வால்பேப்பர் கூட உங்களுக்கு கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஒன்று. ஸோ இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மொபைல் மூலியமாக சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு டெய்லியில் போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து ரீசெட் பண்ணுறது. அதாவது உங்கள் வாட்சை வந்து ரீசெட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்து டோட்டலாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னும் பவர் ஆஃப் இருக்குது. பவர் ஆஃப்னு உங்களுக்கே தெரியும், நார்மலாக இந்த வாட்சை வந்து பவர் ஆஃப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எபோட் கொடுத்தீங்கன்னா இந்த வாட்சோட மேக் அட்ரஸ், அதே மாதிரி ப்ளூடூத் இது சார்ஜ் எவ்வளோ இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா QR கோட். இந்த QR கோட் எதுக்குன்னா இதை வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த டிஎஃப் ஃபிட் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மூலிமா சிங்க் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, ஸ்லீப்ஸு, ஹார்ட் ரேட்டு, அதே மாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவலு, அவுட்டோர் ரன்னிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து நீங்கள் இதை சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிருக்கும். நீங்கள் சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சுக்கான இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வேணுங்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆனில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் வந்து வால்பேப்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலாரம் வேணும்னா நீங்கள் அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம் வாட்சில். அதே மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் டிவைசஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஃபைன் டிவைஸ் கொடுக்குறேன், உங்கள் வாட்ச் வந்து இதில் வந்து வைப்ரேட் ஆகும். எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டைம் ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட் சிஸ்டம் வந்து நீங்கள் மெட்ரிக்கில் இருக்கணுமா இல்லை இம்பீரியலில் இருக்கணுமா அதுவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரேட் டிடக்ஷன் வந்து கண்டினியூஸாக வேணுமா நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது இந்த அப்ளிகேஷனில் இருந்து கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெதர் வந்து சிங்க் ஆகணுமா இல்லையா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிங்க் செட்டிங்ஸ் மாதிரினே சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே. தேர்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலு, அதே மாதிரி அவங்களோட அப்ளிகேஷன் பற்றி டீட்டெயிலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபிட்டுங்கிற அப்ளிகேஷன். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபிட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிட் அப்ளிகேஷன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ அதாவது அந்த ட்ராக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னே அவங்க வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணாங்காட்டி பேர் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. பேர் டிவைஸ் இதை கொடுத்த முன்னாடி உங்கள் வாட்சை வந்து நியர்பைலே வச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிட் என்டியூர் இதோட மாடலு மேக் ஐடி எல்லாமே இதில் காட்டுது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பேர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டைம் பேர் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பேர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதுக்குன்னு அதாவது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணுறது, நடக்கிறது, கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் ஃபிட்னஸ்க்கும் மட்டுமே இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேயும் போய் கூட நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து நிறையா லேயர்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வந்து யூசேஜ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக சார்ஜ் எப்படி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், சார்ஜ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இதோட சார்ஜர் வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்தது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் சைடு நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா இங்கே 2 சில்வர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜ். அதேமாதிரி நீங்கள் சார்ஜர் சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நடுவில் வந்து 2 பின் இருக்கா, அதுதான் நீங்கள் இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 2 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் மேக்னெட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டால் உட்காந்துக்கும். இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக் கீழேயும் உழுவாது. ஸோ வந்து இன்னொரு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி நீங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சார்ஜிங்னு காட்டும், ஓகேவா. இதோட சார்ஜ் பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 days கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை தான் செக் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ப்ராசஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனை எப்படி வந்து அப்ளிகேஷன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதை ஓவரால் இது பார்க்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் டெப்த்லேயும் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் வந்து வச்சு இதெல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து கையில் நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு நீங்கள் ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, அதாவது நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து தனியாக கையில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கிராம் தான். நடந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி, இது ஒரு தனியாக ஒரு ஸ்மார்ட் வாட்சுங்கிற வெயிட்டே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. இது மெட்டல் வந்து எதுலையும் பார்த்தா பாலிகார்பனேட், அது மூலியமாக தான் இது வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் சென்சார் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹார்ட் பீட் வந்து இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வாங்கின வாட்ச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்த இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த்துனே சொல்லலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமேசானில் தான் அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ரைஸ் வந்து ஒரு 3000 ப்ரைஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்துடுது, நீங்கள் நோட்டிஃபிகேஷனு எல்லாமே வந்து ஸ்மார்ட் வாட்ச், அதே மாதிரி ஃபிட்னஸ் வாட்ச்சு, ஹார்ட் பீட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் பிட் ஒரு நல்ல கம்பெனினே சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி முதற்கொண்டு அதில் யூஸ் பண்ணி கலர் வைப்ரண்ட்டு, அதேமாதிரி ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு ஈஸியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். நீங்களும் இதை வாங்கினா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் தரேன், நீங்கள் அதில் கூட போய் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கோ இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.